கைஸ் நான் தான் ஃபன்பாயிருன். கைஸ் நம்ம சேனல் ஹேக் ஆயிருச்சு. ஸோ இது நிறைய பேர்த்துக்கு தெரியும், சில பேர்த்துக்கு தெரியாது. நேற்று வந்துட்டு நான் அழுதுட்டு, அம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, சேனல் ஹேக் ஆயிடுச்சுமா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஹேக் தான்டா ஆச்சு, போய் கம்ப்யூட்டரில் கடையில் கொண்டு போய் கொடு. ஆமாம், நீ அழுதுன்னு சொன்ன. ஆமாம், நீ கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆனா கம்ப்யூட்டர் கடையில் கொண்டு போய் கொடுறா, சரி பண்ணி கொடுத்துருவாங்க. கைஸ் இது என்னன்னா, கம்ப்யூட்டர் வந்துட்டு என்னோட வந்து அடிக்கடி கம்ப்ளைண்ட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, எடுத்துகிட்டு கம்ப்யூட்டர் கடைக்கு போவேன். எங்கள் அம்மா என்ன நினச்சிட்டாங்க, ஹேக் ஆனது இல்லை, இது ஏதோ கம்ப்யூட்டர் வந்துட்டு ரிப்பேர் ஆகிருச்சு, அதனால தான் வந்துட்டு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ ரிப்பேர் ஆனால் ஆமாம் 1000 ரூபா கூட 2000 கொடுமா, காசு கொண்டு கொடுத்தா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்கண்ணா. நான் தான் ஒப்பேட் பண்ண 2000 வாங்கி தரேன், கொண்டு கொடுத்தா அது ஏங்க ஆனது, கம்ப்யூட்டர் பண்ண கொண்டு கொடுத்தா ரெடி பண்ணி ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றாங்க. கைஸ் சேனல் வந்துட்டு ஹேக் ஆகலை, ஹேங் ஆயிடுச்சு, அது தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி தாய் இருக்கிற வரைக்கும் சொல்லு. நான் நேற்று கண்ணில் தண்ணி திளம்ப, நேற்று சாயந்தரமா பண்ணிடலாம், ஏதாச்சும் பண்ணிடலாம், சேனல் ஹேக் ஆகிடுச்சு, ஓகே நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த சேனல் நம்ம வந்துட்டு ரெக்கவரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். கடைசியில் ரொம்ப வந்துட்டு மனசுலாம் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, அம்மா உட்காந்துருந்தாங்க, போயிட்டு சொல்கிறேம்மா சேனல் ஹேக் ஆயிடுச்சுமா அப்படிங்கிற. சரிடா கம்ப்யூட்டர் கடையில் கொண்டு போய் கொடு. ஆமாம், கம்ப்யூட்டர் கடையில் கொண்டு போய் கொடு. கண்ணில் தண்ணி நிற்கிதுன்னா பக்கெட் எடுத்து போய் நிறையிட்டோம். கைஸ் ஆல்ரெடி ஒருத்தர் வந்துட்டு வேதனையில் இருக்கான், ஒருத்தர் வந்துட்டு ஒரு 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 கஷ்டத்தில் இருக்கா. நம்மளால் வந்துட்டு கொடுத்து உதவ முடியலனாலும் ஒரு 4 வார்த்தை ஆறுதல் பேசணும், கரெக்டாக? அதுதான் வந்துட்டு முறை, இதுதான் முறை. ஹேக் ஆயிடுச்சுமா, சேனல் ஹேக் ஆயிடுச்சுமா அப்படிங்கிற. சரி அது அது நேற்றுக்கு நான் என்ன நிலமையில் இருக்கேன் உங்களுக்கு தெரியும், கரெக்டாக? நான் ஒரு நல்ல நான் என்ன நிலமையில் இருக்கேன். அப்போ வந்து கண்ணு அழுதுட்டுருக்கு, அசால்ட்டாக அது. சரிடா போயிட்டு கம்ப்யூட்டர் கடையில் கூட ரெடி பண்ணி கொடுத்துருவாங்கன்னா அந்த அந்த மைண்ட் செட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு மனநிலையில் இப்போ புதுசாக ஒரு பைக் ஒன்று வாங்குகிறோம். வாங்கி ஒரு 1 வீக் தான் ஆச்சு. வீட்டு வாசலை நிப்பாட்டிட்டு போகிறோம், போயிட்டு வந்து பார்க்குற பைக்கே காணும். ஸோ பைக்கே காணும், ஐயோ திருடிட்டாங்க, பைக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நம்ம அந்த ஒரு மண்ணில் இருக்கோம். ஒருத்தர் வந்துட்டு சேர்றா மாப்பிள்ள புது பைக் வாங்கிக்கலாம் அப்படின்னா அவனோட மைண்ட் செட்டு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. நீயே தொலைகிற அளவுக்கு கொண்டு போய் வைக்கிறேன். சேனல் ஹேக் ஆயிடுச்சுமா, கண்ணில் தண்ணி ஒழுகுதுமா, சேனல் ஹேக் ஆயிடுச்சுமா அப்படிங்கிறேன். சேர்றா செல்ஃபோன் நோண்டிட்டு, சேர்றா போயிட்டு கம்ப்யூட்டர் கடையில் போய் கொடு, சரி பண்ணி கொடுத்துருவாங்க, எவ்வளோ சொல்லு, அப்பாட்ட நான் வாங்கி தரேன். கைஸ் நான் என்ன நிலமையில் இருக்கேன், புளி சாப்பாடு ஆக்கி வச்சுட்டு 2 நாளாக இது இப்போ என்ன சாப்பாடு தான் நம்மளுக்கு முக்கியமா? சொல்லுங்க பார்ப்போம். நம்ம என்ன வேலைன்னு இருக்கோம், எத்தனை நாளாக ஒரு 6 இயர்ஸாக நம்ம எஃபெக்ட் போட்டு குருவி சேர்க்குற மாதிரி 6.8 சப்ஸ்கிரைபரை வந்துட்டு நம்ம வந்துட்டு சேர்த்து வச்சுருக்கோம். ஒரே இதில் கம்மா பிடிச்சி விட்டுருச்சு, ஒரே இதில் பிடிச்சி விட்டுருச்சு. போய் கம்ப்யூட்டர் கடையில் கூட சரி பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி மோட்டிவேட்டு யாருமே பண்ணதில்லை, எங்கள் அம்மா எனக்கு பண்ணியிருந்தாங்க நேற்று. ஆமாம், கம்ப்யூட்டர் கடையில் கூட கொடுத்தா அதை எடுத்து விட்டுறாங்க. அதுக்கு போயிட்டு உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு, கல்லில் தண்ணி வச்சுருக்குற, புளி சாப்பாடு செஞ்சுருக்கேன், அதுக்கே வேதம் போட்டுட்ருக்குற, கொண்டே கொடுத்தா அவன் ரெடி பண்ணி கொடுத்துட்றான். எப்பவும் போல நீ பார்க்க வேண்டியதுதா. அதுக்கு போய் வருத்தப்பட்டு கணக்கில் கை வச்சு வந்துட்டு என்ன ஒன்றும் இது இல்லை. கம்ப்யூட்டர் காசு கொடுத்தா கம்ப்யூட்டர் கடையில் உடனே 2000 ரூபா ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க.
அந்த ஏங்கானதுக்கு போய் உட்காந்துக்கிட்டு வேதனைப்பட்டு எதுக்கு இருக்கிற? நல்லா தானே சொல்கிறோம், Guys. கெட்டதா சொல்கிறேன். இந்த வாய் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்துட்டு ஆரஞ்சு அளவு கிரியேட் பண்ணலாம். இதே வாய் எங்கள் அம்மாவோட வாய். ஆமாம், என்னோட வாயை பாருங்க, வாய் இந்த வாய்க்கு என்ன Guys, நல்லா தானே இந்த இருக்குங்க. மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருந்தா மறக்காமல் இந்த வீடியோ கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நான் பண்ண போகிறேன். ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ். தேங்க்யூ.